Dear students, this video we are watching 9th Maths 3rd chapter Algebra exercise 3.9 sum number 1. See the question, find the GCD of the followings. இங்க ஒரு 8 questions கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம GCD find out பண்ணனும். First GCD எப்படி find out பண்றது? First கொடுத்திருக்க எல்லா பாலினாமியல்ஸும் ஃபேக்டரைசேஷன் ஃபார்ம்ல இருக்கணும். சிலது வந்து அவங்களே ஃபேக்டரைசேஷன் ஃபார்ம்ல கொடுத்திருப்பாங்க, சிலது ஃபேக்டரைசேஷன் பண்ணாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், அந்த பாலினாமியிலிருந்து காமனாக நம்ம வெளியே எடுப்போம் இல்லையா, அதுதான் என்னது ஜிசிடி. அதான் ஜிசிடி. ஃபேக்டரைசேஷன் ஃபார்ம்ல இருந்து நம்ம காமனாக எடுப்போம். எதை காமனாக எடுக்க முடியும் அப்படின்னா லீஸ்ட் பவர் தான் காமனாக எடுக்க முடியும். அந்த லீஸ்ட் பவர் தான் என்னவா இருக்கும், ஜிசிடியாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஜிசிடி அப்படின்னா காமன் ஃபேக்டரில் லீஸ்ட்டு, காமன் ஃபேக்டரில் லீஸ்ட்டு, அதான் என்னது ஜிசிடி. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஜிசிடி அப்படின்னா காமன் ஃபேக்டரில் லீஸ்ட் பவர், காமன் ஃபேக்டரில் லீஸ்ட் பவர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு போகலாமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி பவர் 5, பி பவர் 11, பி பவர் 9. இதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கரெக்டாகவே இருக்குது. இங்கே எல்லாமே என்ன இருக்குது, பேஸில் பி பி பி. அப்போது இங்கே பவர் 5, இங்கே 11, இங்கே 9. அப்போ இதுலேருந்து நம்ம எதை தான் காமனாக எடுக்க முடியும், லீஸ்ட் பவர் தானே காமனாக எடுக்க முடியும். அப்போ லீஸ்ட் பவர் என்ன, 5. 5 தானே காமனாக எடுக்க முடியும். ஸோ பி பவர் 5 இஸ் த ஜிசிடி, பி பவர் 5 இஸ் த ஜிசிடி. அப்போ இதுக்கு வந்து ஜிசிடி ஈக்குவல் டு பி பவர் 5. ஸோ ஜிசிடி அப்படின்னா காமனாக இருக்கிறதுல லீஸ்ட்டு. அப்போது எல்லாமே காமனாக இருக்குது. இங்கே 5 டைம்ஸு, இங்கே 11 டைம்ஸ், இங்கே 9 டைம்ஸ். அப்போ காமனாக என்ன, லீஸ்ட் என்ன இருக்குது, 5. அப்போது என்ன மீனிங் அப்படின்னா இந்த பி பவர் 5, பி பவர் 11, பி பவர் 9 இந்த 3 டேர்மையுமே எது டிவைட் பண்ணோம், பி பவர் 5 டிவைட் பண்ணோம். அதான் என்னது ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இந்த 3 இதையுமே டிவைட் பண்ணுறது எது தான், பி பவர் 5 தான் டிவைட் பண்ணும். ஓகேவா, அடுத்து செகண்ட் போலாமா. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் 4x cube, y cube, z cube. இதனுடைய ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம காமனாக எதை எடுக்கலாம் பாருங்கள், எதையுமே எடுக்க முடியாது. இங்கே என்ன இருக்குது, எக்ஸு, இங்கே ஒய், இங்கே இசட்டு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட். இதுலேருந்து நம்ம எதையுமே காமனாக எடுக்க முடியாது எக்ஸப்ட் 1. எதை காமனாக எடுக்கலாம், 1 மட்டும்தான் நம்ம காமனாக எடுக்கலாம். அப்போ 1 காமனாக எடுக்க முடியுது இல்லையா, அப்போ இதுக்கு ஜிசிடி என்ன, 1 தான் ஜிசிடி. இது வந்து has 4x cube minus y cube, z cube has no common factor, no common factor other than 1, other than 1. 1 தவிர இதுக்கு எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது. therefore GCD equal to 1. இதோட GCD 1. சரியா, அடுத்து third one what is given, 9a square b square c cube equal to 15a cube b square c power 4. இப்போ இங்கே வந்து வேரியபிள்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம வேரியபிள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் முன்னால் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸை நம்ம மாற்றி ரைட் பண்ண முடிஞ்சு ப்ரைம் ஃபேக்டராக மாற்றிடணும். ஸோ இங்கே 9 இருக்குது. 9 எப்படி ரைட் பண்ணலாம், 3 ஸ்கொயர், மிச்சம் எதுவுமே மாறாது, a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூபு. அதேமாதிரி 15 ப்ரைமாக மாற்றினோம்னா 3 5s 15, 3 5s 15. நம்ம வேரியபிள் எதுவும் மாறாது, a கியூப் b ஸ்கொயர் c பவர் 4. இப்போ ஜிசிடி எடுத்துடலாமா. ஜிசிடி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணிக்கலாம். இங்கே 3, இங்கே 3 பவர் 1, இங்கே 3 பவர் 2. அப்போ எது வந்து லீஸ்ட்டு, 3 பவர் 1 தான் லீஸ்ட்டு. அப்போ 3 வந்துடும். 5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போது எடுக்க முடியாது. எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத லீஸ்ட்டை தான் நம்ம எடுப்போம். இங்கே 3 பவர் 1, இங்கே 3 பவர் 2. எது லீஸ்ட்டு, 3 பவர் 1 தான் லீஸ்ட்டு, எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே a ஸ்கொயர், இங்கே a கியூபு. அப்போ எது லீஸ்ட்டு, a ஸ்கொயர் தானே லீஸ்ட்டு, அப்போ a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் b ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், காமனாக இருக்குல்ல, நம்ம b ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ b ஸ்கொயர். c கியூபு c பவர் 4, c கியூபு c பவர் 4. அப்போது இதில் எது லீஸ்ட்டு, கியூபு தானே லீஸ்ட்டு, அப்போ c பவர் 3. இதுதான் ஜிசிடி. இந்த 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப் என்ன செய்யும், இதையும் இந்த இதையும் டிவைட் பண்ணும், இந்த இதையும் டிவைட் பண்ணும். ஸோ ஜிசிடி இஸ் 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூபு. அடுத்தது
fourth one, what is given fourth one? 64 x power 8 is equal to 240 x power 6. இங்க வேரியபிள் பிரச்சனை இல்லை, x power 8 x power 6. ஆனால் இங்கே 64 240 இதை பிரேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். 64 2w யூஸ் பண்ணோம்னா 32, 2w யூஸ் பண்ணோம்னா 16, திரும்பி 2w 8, திரும்பி 2w 4, 2w அப்போ என்ன வரும்? 1 2 3 4 5 6. அப்போது 64 எப்படி ரைட் பண்ணலாம்? 2 power 6 into x power 8. 64 2 power 6 ரைட் பண்ணிட்டோம், x power 8 அப்படியே வந்துடுச்சு. இப்போ 240 பிரேமா கன்வெர்ட் பண்ணுறோம். 2w 1 2 is 2, 2 2s are 4, again 2w 6 2s are 12 0, again 2w 30, again 2w 15, 3w 5 5 1. so 2 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸா? 2 power 4 into 3 1 time, 5 1 time into x power 6, x power 6. now GCD equal to என்ன இருக்கு பாருங்க? 2 power 4 2 power 6. எது காமனாக இருக்குது? 2 வந்து காமனாக இருக்குது. இங்கே 4 டைம்ஸ், இங்கே 6 டைம்ஸ். எதை காமனாக எடுக்க முடியும்? லீஸ்ட்டை தான் நம்ம காமனாக எடுக்க முடியும். அப்போ லீஸ்ட் எது? 2 power 4. 3 எடுக்க முடியாது, 5 எடுக்க முடியாது. ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. சரியா? அதுக்கு அடுத்தது x power 8 x power 6. எது லீஸ்ட்டு? x power 6 தான் லீஸ்ட்டு. ஸோ x power 6. இப்போ 2 4 டைம்ஸ், 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 16 x power 6. this is the GCD of fourth one. next fifth one என்ன கொடுத்துருக்காங்க? fifth one ab square c cube a square b cube c a cube b c square. இதுக்கு வந்து நம்ம GCD கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாமே கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும்? காமனாக இருக்கிறதுல லீஸ்ட்டை மட்டும் எடுத்தால் போதும். a ஸ்கொயர் a கியூபு எது லீஸ்ட்டு? இங்கே a 1 டைமு, இங்கே a 2 டைமு, இங்கே a 3 டைம்ஸ். அப்போ எது வந்து லீஸ்ட்டு? a தானே லீஸ்ட்டு. அப்போ a. ஓகேவா? அதுக்கடுத்து b பாருங்கள். b ஸ்கொயர் b கியூபு b எது லீஸ்ட்டு? b. இங்கே 1 டைம் இருக்குன்னா லீஸ்ட்டு. ஸோ b. அதுக்கடுத்தது c கியூபு c ஸ்கொயர் எது லீஸ்ட்டு? c பவர் 1 தான் லீஸ்ட்டு. அப்போ c தான். cனாலும் c பவர் 1னாலும் சேம் தான். அப்போது என்னுடைய GCD ABC. என்னுடைய GCD ABC. அப்போ இந்த 3 பாலினாமியில் எது டிவைட் பண்ணோம்? ABC டிவைட் பண்ணோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 6 1 என்ன கொடுத்துருக்காங்க? 35 x பவர் 5 y கியூபு z பவர் 4. இது ஒரு செட்டு. அதுக்கு அடுத்தது 49 x ஸ்கொயர் y z கியூபு இது ஒரு செட்டு. அதுக்கு அடுத்தது 14 x y ஸ்கொயர் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு செட்டு. சரியா? இப்போது என்ன செய்ய போகிறோம்? வேரியபிள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. நம்பர்ஸை மட்டும் பிரேமாக மாற்றிடலாம். எப்படி மாற்றிடலாம்? 35 5 7s 35 மாற்றிக்கலாமா? 5 பிரேமு 7 பிரேம். நம்பர் வேரியபிள் மாறாது. என்னது? x பவர் 5 y கியூபு z பவர் 4. அதுக்கு அடுத்தது இங்கே 49 எப்படி ரைட் பண்ணலாம்? 7 7s 49. அப்போது 7 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாமா? 7 ஸ்கொயர் x ஸ்கொயர் y z கியூபு. அதுக்கு அடுத்து 14 எப்படி ரைட் பண்ணலாம்? 2 7s 14. வேரியபிள் எந்த சேஞ்சும் இல்லை, x y ஸ்கொயர் z ஸ்கொயர். இப்போ GCD ஃபஸ்ட்டு நம்பர் எதை எடுக்கலாம் பாருங்க? 5 இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி 2 இதில் மட்டும்தான் இருக்குது, எடுக்க முடியாது. அப்போ காமனாக இருக்குது 7 ஸ்கொயர் 7. அப்போ எது லீஸ்ட்டு? 7 தானே லீஸ்ட்டு. அப்போ 7 வந்துடும். ஸோ நம்பருக்கு GCD கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேரியபிள் பாருங்கள். x ஸ்கொயர் x பவர் 5 எது லீஸ்ட்டு? x தானே லீஸ்ட்டு. அப்போ x. அதுக்கு அடுத்தது y
y ஸ்கொயர் y கியூப் எது லீஸ்ட் y தானே லீஸ்ட் ஸோ ya. நெக்ஸ்ட் z ஸ்கொயர் z கியூப் z பவர் 4 எது லீஸ்ட் z ஸ்கொயர் தான் லீஸ்ட் அப்போ z ஸ்கொயர். அப்போ இந்த 3 பாலினாமியலுக்கு ஜிசிடி என்னது 7xy z ஸ்கொயர். அப்போ என்ன மீனிங்னா இந்த 3 பாலினாமியலும் எதை கொண்டு டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணுற லார்ஜஸ்ட் ஃபேக்டர் என்ன தான் 7xy z ஸ்கொயர். ஓகேவா 6 ஒன்று முடிச்சிட்டோம். அது நெக்ஸ்ட்டு 7th ஒன் பாருங்க 25 a b cube c 100 a square bc 125 ab. ஸோ வேரியபிளும் பிரச்சனை இல்லை நம்பர்ஸை மட்டும் பிரேமா கன்வெர்ட் பண்ணணும். 25 எப்படி ரைட் பண்ணலாம் 5 ஸ்கொயர் a b cube c சரியா. அதுக்கு அடுத்து 100 பிரேமா மாற்றிடலாமா 100 பிரேமா மாற்றணும் 2 டேபிள் 50 2 டேபிள் என்ன வரும் 25 5 டேபிள் 5 5 1. அப்போ எப்படி ரைட் பண்ண 100 பிரேமா மாற்றினா 2 டைம்ஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு வேரியபிள் எந்த சேஞ்சும் இல்லை a ஸ்கொயர் bc இங்கே 125 பிரேமா மாத்திரம் என்ன வரும் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இல்லையா 5 பைசா 25 பைசா 125. அப்போ 5 கியூபா 5 கியூபு a b 125 பிரேமா மாத்தினா 5 3 டைம்ஸ் வரும் ஸோ 5 கியூப். நவ் ஜிசிடி ஈக்குவல் டு ஜிசிடினா காமனாக இருக்கிறதுல லீஸ்ட் இங்கே 2 வந்து இதில் மட்டும்தான் இருக்குது அப்போ எடுக்க முடியாது விட்டுறலாம். 5 ஸ்கொயர் 5 கியூபு இப்போ 5 காமனாக இருக்குது எதை எடுக்க முடியும் லீஸ்ட்டை தான் எடுக்க முடியும். லீஸ்ட் என்ன 5 ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது வேரியபிள் பார்க்கலாமா a ஸ்கொயர் a அப்போ எதை எடுக்க முடியும் லீஸ்ட் என்ன இருக்குது a தான் அப்போது a. அதுக்கு அடுத்தது b கியூப் b அப்போ எது லீஸ்ட்டு b தானே லீஸ்ட்டு b சரியா. அதுக்கு அடுத்தது c இங்கே c இல்லை 3லேயுமே இருக்கணும் 3லேயும் காமனாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் நம்ம எடுக்க முடியும். c வந்து ஃபஸ்ட்டு 2 பாலினாமில் இருக்குது 3rd இல்லை அப்போ அதை எடுக்க முடியாது அவ்வளோதான். ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னா 25 ab. திஸ் இஸ் த ஜிசிடி ஆஃப் 7th ஒன்று. அப்போ இந்த 3 பாலினாமிலையும் டிவைட் பண்ணுற கிரேட்டஸ்ட் பாலினாமில் என்னது 25 ab. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று 8th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க 3abc. அதுக்கு அடுத்தது 5xyz. நெக்ஸ்ட்டு 7pqr. இதுக்கு வந்து நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். பார்த்தோன்னே சொல்லிடலாம் எதாவது காமனாக இருக்கா எதுவுமே காமனாக இல்லை. given polynomials has no common factor. இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது எதை தவிர அதர் தென் 1 தவிர இதுக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. காமனாக எடுத்தால் எதை தான் எடுக்கலாம் 1 தான் எடுக்க முடியும் சரியா. therefore ஜிசிடி ஈக்குவல் டு 1. இதுக்கு ஜிசிடி என்னதான் 1 தான். ஓகேவா தட்ஸ் ஆல். திஸ் சம் ஓவர்.